நீங்க மனசுல நல்லா பதிய வைக்கணும். அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தில் வணக்க வழிபாடு இபாதத் என்று வரும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னிலிருந்து பிரித்து விட்டான். வணக்க வழிபாடுகள் இபாதத்துகள் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்யப்பட வேண்டும். ஆனால் இத்தாஅத் கீழ்ப்படிதல் என்று வரும் பொழுது, திருப்திப்படுத்துதல் என்று வரும் பொழுது, சொல்லை கேட்டு நடத்தல் என்று வரும் பொழுது கண்டிப்பாக அங்கே நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்க வேண்டும். அவர்கள் இல்லாமல் அல்லாஹுடைய நோக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் என்னிடத்தில் என்ன விரும்புகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாது. இந்த 9வது அத்தியாயத்தினுடைய 62வது வசனத்தில் அல்லாஹு தஆலா நமக்கு தெளிவாக சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இந்த பாருங்க, நீங்க அல்லாஹ்வை திருப்திப்படுத்தினால் என்று நினைத்தால் மட்டும் போதாது. அதாவது குர்ஆனை பின்பற்றுகிறோம், குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், நேரடியாக அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வந்தால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம். புரியுதா? இப்படி பேசினா போதாது. குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை சரியாக நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கு ஆதாரம் என்ன? அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்படுத்தணும். இப்போ வஅகீமுஸ்ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்று வந்திருக்கிறது. அரபி மொழியில் சலா, தொழுகை என்றால் பிரேயர், அதாவது அல்லாஹ்விடத்தில் கையேந்துறது. அப்போ ஒரு மனிதர் துவாவை மட்டும் கேட்டுட்டு நான் தொழுதுட்டேன், தொழுகையை நிலைநிறுத்தி விட்டேன் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படுமா? படாது. இந்த இடத்துல சொல்லப்பட்ட சலா, பிரேயர், துவா, தொழுகை என்பதற்கு அதற்கு இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறது. 4 ரக்காத்துகள், 3 ரக்காத்துகள், 2 ரக்காத்துகள், இப்படி ஆரம்பிக்க வேண்டும், இப்படி முடிக்க வேண்டும் என்ற ஒரு அமைப்போடு சேர்ந்த ஒரு பிரார்த்தனை தான் இங்கே ஏற்றுக்கொள்ளப்படும். அதற்கு என்ன அடிப்படை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை இப்படித்தான் செயல்படுத்தினார்கள். புரியுதுங்களா? ஆக இங்கே நீங்கள் அல்லாஹுடைய தீனில் நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருப்திப்படுத்தியாக வேண்டும். அவர்களை திருப்திப்படுத்தினாதான் அல்லாஹுவை திருப்திப்படுத்தியதாக ஆக முடியும். இந்த வசனம் எந்த பின்னணியில் இறங்குது? சில பேர் நாங்கள் தான் தொழுகிறோமே, நாங்கள் தான் நோன்பு வைக்கிறோமே, நாங்கள் தான் எல்லா கடமையும் செய்கிறோமே, எதுக்கு நாங்கள் போருக்கு போகணும், எதுக்கு நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கணும், எதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு கூப்பிடும் போதெல்லாம் நாங்கள் போருக்கு போகணும் என்றெல்லாம் பேச ஆரம்பித்தார்கள். யாரு? அவர்கள் முனாஃபிக்குகள். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனால் அவர்களை பார்த்தா மஸ்ஜித் நபவியில் தொழுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருப்பாங்க, அவங்க ஷஹாதாவும் சொல்லுவாங்க. இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன காலூ நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ் வல்லாஹு யஅலமு இன்னக லரசூலுஹு வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன். சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதிரி நிலைகளில் தான் இங்கே வசனத்தை இறங்கினா. இந்த பாருங்க, ரசூலை விட்டுட்டு நீங்கள் என்னிடத்தில் வர முடியாது. ரசூலுடைய பேச்சை கேட்காம நீங்கள் என் பேச்சை கேட்டு விட்டேன் என்று சொல்ல முடியாது. நீங்கள் முதல்ல ரசூலை திருப்திப்படுத்துங்க, அப்போ தான் நீங்கள் என்னை திருப்திப்படுத்தியவர்களாக ஆகுவீர்கள். அதை அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான்? வல்லாஹு வரசூலுஹு அஹக்கு அய்யுருதுஹு, அல்லாஹுவும் அவனுடைய ரசூலும். பாருங்க, வல்லாஹு வரசூலுஹு, அல்லாஹுவும் அவனுடைய ரசூலும் அஹக்கு, மிக தகுதியானவர்கள், மிக உரிமையானவர்கள், அய்யுருதுஹு, மூமின்கள் அவனை திருப்திப்படுத்துவதற்கு, அதாவது அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும், இன் கானு முஃமினீன், அவர்கள் உண்மையில் மூமின்களாக இருந்தால். இந்த இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களுக்கு பிரச்சனை யாரோட ஏற்பட்டது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தான் பிரச்சனை ஏற்பட்டது. ஆனால் அல்லாஹு தஆலா யாரையும் கொண்டு வரான்? தன்னையும் அல்லாஹு தஆலா கொண்டு வருகிறான். புரியுதா? நீங்க என்னையும் திருப்திப்படுத்தணும், என்னுடைய ரசூலையும் திருப்திப்படுத்தணும். என்ன திருப்திப்படுத்துறேன், என் ரசூலை நான் கண்டுகொள்ள மாட்டேன் என்று நீங்கள் இருக்க முடியாது. புரியுதா? நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேச்சை முழுமையாக கேட்டால்தான் என்னை திருப்திப்படுத்தியவர்களாக ஆக முடியும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ திருப்தி அடைவாங்க? அவங்க அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட வழிகாட்டி அவங்க எந்த ஒரு செய்தியை சொன்னாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் சொல்லுவாங்க. அப்போ அவர்களுடைய பேச்சு மறுக்கப்பட்டால், அவர்களுடைய பேச்சு புறக்கணிக்கப்பட்டால் அவர்களுக்கு கண்டிப்பாக மனவேதனை ஏற்படும். எப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக பின்பற்றப்படுவார்களோ அப்போதான் அவர்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி ஏற்படும். சரியா? ஆக அவர்களுடைய பேச்சில் ஏதாவது ஒன்று மறுக்கப்பட்டாலோ புறக்கணிக்கப்பட்டாலோ அது அவர்களுக்கு சங்கடத்தை தரும். அப்போ என்ன அர்த்தமாவது? சஹீஹான ஹதீஸுகளை மறுத்து விட்டோ அல்லது புறக்கணித்து விட்டோ அல்லது ஒதுக்கி விட்டோ நீங்கள் குர்ஆனை பின்பற்றுவதாலோ அல்லது வேறு யாராவது ஒருவருடைய கூற்றை பின்பற்றுவதாலோ நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ்வுடைய திருப்தி அடைய முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய திருப்தியை அடைய முடியவில்லை என்றால் நீங்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைய முடியாது. இது ஒரு பக்கம்.
இன்னொரு பக்கம் என்னவென்று சொன்னால், இந்த முனாஃபிக்குகளுடைய பிரச்சனை அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு அவங்க வேண்டியவங்க, குடும்பத்தார் வேண்டியவங்க, அவங்களெல்லாம் பகைச்சிக்கிட்டு நம்ம எப்படி போருக்கு வர முடியும்? ஸோ இப்படியாக மனிதர்களின் பிரியத்தை, யஹூதி நசராணிகளுடைய பிரியத்தை, அதே போல முஷ்ரிக்குகளுடைய பிரியத்தை, தங்களுடைய குடும்பத்தார்களுடைய பிரியத்தை, அந்த பிரியங்களை அவர்கள் முன்னிலைப்படுத்தினார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அட அறிவாளிகளா, நீங்க இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அல்லாஹ் ரசூலுடைய பிரியத்தை தான் நீங்க முன்னிலைப்படுத்தணும். அவங்களுடைய அதாவது அன்பை பெறுவதற்கும் அவங்களுடைய திருப்தியை பெறுவதற்கு தான் நீங்க முன்னிலைப்படுத்தணும். அந்த அவங்களுடைய அன்பு திருப்தி எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? எப்போது உங்களுக்கு கிடைக்கும்? அவங்க சொன்னதை மற்றவர்களுடைய கூற்றுக்கு மேலாக நீங்கள் முன்னிலைப்படுத்த வேண்டும். அதை நீங்கள் மதிக்கணும், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அப்போ தான் நீங்கள் அல்லாஹ் ரசூலுடைய திருப்தி கிடைக்கும். நீங்கள் அல்லாஹ் ரசூலுடைய திருப்தியை பெறாமல் உலக மக்கள் யாருடைய திருப்தியை பெற்றாலும் நீங்கள் ஒருபோதும் மூமினாகவே ஆக முடியாது. புரியுதா? இதெல்லாம் எவ்வளவு அழுத்தமான ஒரு ஆழமான வசனங்கள். இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்போ இந்த வசனத்திலிருந்து நம்ம தெளிவாக தெரிந்து கொள்கிறோம், ஒருவர் உண்மையான அதாவது சலஃப் மன்ஹஜிலே பயணிப்பவராக இருப்பாரேயானால் அவர் முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், முழுமையாக பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதரை கொண்டு திருப்தி அடைவான். கவனிங்க, அதே போல 3வது அத்தியாயத்தினுடைய 31வது வசனத்தில் அல்லாஹு தஆலா ஒரு முக்கியமான செய்தி சொல்றான். என்ன செய்தி அது? இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதை அல்லாஹுவை நேசிப்பதின் அடையாளமாக அல்லாஹு தஆலா ஆக்கி இருக்கின்றான். அப்ப இந்த ஒரு வசனம், இந்த வசனத்தை பற்றி இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்கிறார்கள் என்றால், யாரெல்லாம் அல்லாஹுவை தான் நேசிப்பதாக யாரெல்லாம் அல்லாஹுவை தான் நேசிப்பதாக சொல்கிறார்களோ அவர்களுடைய நேசம் உண்மையா பொய்யா என்பதை உரசி பார்ப்பதற்கு உரைகல்லாக அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கினான். என்ன சொல்கிறான் அல்லாஹு தஆலா? கவனிங்க, வசனத்தை பார்ப்போம். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹு வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். நபியே கூறுவீராக, உண்மையாகவே அல்லாஹுவை நீங்கள் நேசிப்பவர்களாக இருந்தால், நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னீர்கள், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னீர்கள். அப்போ இதன் மூலமாக நீங்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு அல்லாஹுவை ரப்பாக மஅபூதாக ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு அல்லாஹ் தான் நேசத்திற்குரியவன், அல்லாஹ்வுடைய அன்பு தான் எங்களுக்கு முக்கியம், அல்லாஹ்வுடைய பிரியம் தான் எங்களுக்கு முக்கியம் என்று நீங்கள் சொல்வது உண்மை என்றால் உங்களுக்கு ஒரு டெஸ்ட். அது என்ன டெஸ்ட்? ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை உலக மக்களுக்கு சொன்னார்கள், அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு சொன்னார்கள். யஹூதிகளும் நஸ்ரானிகளும் என்ன பேசிக்கொண்டார்கள்? நஹ்னு அப்னாஉல்லாஹி வ அஹிப்பாஹு, நாங்கள் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நாங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறோம், அல்லாஹ் எங்களை நேசிக்கிறான், நாங்கள் தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப உகப்பானவர்கள், பிரியமானவர்கள், எங்களுக்கு அல்லாஹ்வை தான் ரொம்ப பிடிக்கும், நாங்கள் அல்லாஹ்வுக்கு விசேஷமானவர்கள். அல்லாஹு தஆலா வசனம் இருக்குன்னா, அட அறிவாளிகளா, நீங்கள் இந்த ஆகிருர் ரசூல் கடைசி ரசூலை ஏற்றுக்கொள்ளாம எப்படி நீங்கள் நான் உங்களை நேசிப்பதாக, நீங்கள் என்னை நேசிப்பதாக சொல்ல முடியும்? இந்த ரசூலை நீங்கள் பின்பற்றினால்தான் நான் உங்களை நேசிப்பேன், உங்களை மன்னிப்பேன், அதாவது உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பேன். மன்னிப்பு இருந்தால் தானே சொர்க்கத்துக்கு போக முடியும். ஆக இந்த வசனமோ முதலாவது விஷயம், யார் இஸ்லாம் அல்லாத வேறு ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஷஹாதத்துர் ரிசாலாவை சொல்லாமல், நல்ல கவனிங்க, ஷஹாதத்துர் ரிசாலாவை சொல்லாமல் அல்லாஹ் எங்களுக்கு இருக்கிறான், எங்கள் மார்க்கத்திலேயே அல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்டிருக்கு என்று யஹூதியாக நஸ்ரானியாக அல்லது வேறு ஒரு கொள்கையில் இருந்து கொண்டு ஷஹாதத்துர் ரிசாலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக ஏற்றுக்கொள்வதற்கு சாட்சி சொல்லவில்லையோ, புரியுதா? அவர்களை நோக்கி இந்த வசனம் தெளிவாக பேசுகிறது. என்ன பேசுகிறது? நீங்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய நேசத்தை நீங்கள் தங்களுக்கு இருக்கிறது என்று சொல்வதால் நீங்கள் அல்லாஹ்வுடைய அன்பையோ அல்லாஹ்வுடைய மன்னிப்பையோ நீங்கள் பெற முடியாது. எதுவரை? நீங்கள் இந்த ரசூலை பின்பற்றுகின்ற வரை. அப்போ ரசூலை பின்பற்றினால்தான் அல்லாஹ்வுடைய முஹப்பத் உங்களுக்கு கிடைக்கும், அதே போல அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்கும், சொர்க்கத்துக்கு நீங்கள் போக முடியும். சரியா? இது யாருக்கும் சொல்லப்பட்ட வசனம்? இஸ்லாமுக்கு வெளியிலே இருந்து கொண்டு ஷஹாதத்துர் ரிசாலாவை சொல்லாமல் யஹூதியாக நஸ்ரானியாக இருந்து கொண்டு எங்கள் மார்க்கமும் உண்மையான மார்க்கம் தான், எங்களுக்கு நபி வந்திருக்கிறாங்க, அவங்கள நாங்கள் பின்பற்றினால் போதும் என்று யார் சொல்கிறார்களோ அவர்களை பார்த்தும் இந்த வசனம் பேசுகிறது. அடுத்து கியாமத் நாள் வரை வரக்கூடிய பிற
மக்களுக்கும், அதாவது முஸ்லிம்களை பார்த்தும் இந்த வசனம் பேசுகிறது. எப்படி பேசுகிறது? யார் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டாரோ, யார் ஈமானை ஏற்றுக்கொண்டாரோ அவர் அல்-இத்திபாஉல் காமில் லிர்-ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவர்களுடைய சுன்னத்துகளை, அவர்களுடைய வழிகாட்டல்களை முழுமையாக பின்பற்ற வேண்டும். சுன்னத்தை பின்பற்றாமல் இஸ்லாம் என்பது இல்லை, சுன்னத்தை பின்பற்றாமல் ஈமான் என்பது இல்லை, சுன்னத்தை பின்பற்றாமல் அல்லாஹ்வுடைய நேசத்தை அடைய முடியாது. அப்ப இந்த வசனத்திலிருந்தும் நமக்கு தெள்ள தெளிவாக தெரிய வருகிறது, நாம் யாரைத்தான் முதன்மைப்படுத்துவோம், முன்னிலைப்படுத்துவோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு, அவர்கள் இறந்ததற்கு பிறகு அவர்கள் விட்டு சென்ற ஹதீஸுகள் இருக்கின்றன. அந்த ஹதீஸுகள்ல சஹீஹான ஹதீஸுகள் என்று முடிவு செய்யப்பட்ட, உறுதி செய்யப்பட்ட ஹதீஸுகளை அல்ஹம்துலில்லாஹ் நாம் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல், குழப்பமும் இல்லாமல் பின்பற்றுவோம். அதை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதாக ஆகும். கவனிங்க, யா ரப்பி ஸித்னி இல்மா. சரி, இந்த 31வது வசனத்துக்கு பிறகு, 3வது அத்தியாயத்தினுடைய 31வது வசனத்துக்கு பிறகு 32வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா இந்த செய்தியை சேர்த்து சொல்கிறான். என்ன செய்தி? நீங்க அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு கீழ்ப்படியல. புரியுதா? அதாவது ஒருத்தர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு விட்டாரேயானால் அவர் கண்டிப்பா அல்லாஹ்வை பின்பற்ற மாட்டேன் என்று சொல்ல மாட்டார், அல்லாஹ் சொல்றதை கேட்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார். ஆனா அவருக்கு பிரச்சனை எங்க தான் வரும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தான் வரும். எல்லா மக்களுக்குமே நபிமார்களோட தான் பிரச்சனை, அல்லாஹ்வோட அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. புரியுதுங்களா? மக்கள் என்ன சொன்னார்கள்? நீங்க குர்ஆன் எடுத்து படிங்க. ஒரு மனிதனை அல்லாஹ் தஆலா தூதராக அனுப்புவானா? அது எப்படிங்க அனுப்புவான்? எங்களை மாதிரி சாப்பிட்றீங்க, மாலிஹாத ரசூல் யகுலு தஆம் வயம்ஷி ஃபில் அஸ்வாக், எங்களை மாதிரி சாப்பிட்றீங்க, கல்யாணம் பண்றீங்க, உங்களுக்கு வயிறு இருக்குது, பசிக்குது, நீங்க வியாபாரம் பார்க்குறீங்க, நீங்க எப்படிங்க ரசூலாக ஆக முடியும்? நீங்க ஒரு மனிதர் தாங்க, உங்களை எப்படிங்க நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு வழிகாட்டி அனுப்புறதா இருந்தால் ஒரு ரசூல் அனுப்பியிருக்கலாம்ல, ஒரு மலக்க அனுப்பியிருக்கலாம்ல. இப்படியாக மக்களுடைய குழப்பம், பிரச்சனை யாரோட இருந்துச்சு? ரசூல்மார்களோட இருந்துச்சு. சரிங்களா? அல்லாஹுவை ரப்புனி, அதாவது படைத்தவன் தான் இறைவன் ஒருவன் ஏற்றுக்கொள்றாங்களே, அங்க பெரும்பாலானவர்களுக்கு, அதாவது அதிகமான மக்களுக்கு அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வதில் பிரச்சனை இல்லை. ரசூலை ஏற்றுக்கொண்டு ரசூல் பின்னாடி போகணுமா? இதுதான் கேள்வி. இப்போ மக்காவுடைய முஷ்ரிக்குகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு பிரச்சனை என்ன? அல்லாஹுவை ஏற்றுக்கொள்வதில் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. அவர்களுக்கு பிரச்சனை என்ன? உங்க பேச்சை கேட்டுட்டு நாங்க வணங்கி கொண்டிருக்கக்கூடிய சிலையை விடணுமா? அல்லாஹ்வை தான் நாங்க ஏத்துக்கிறோமே, இந்த சிலைகளுக்கு ஒரு சக்தியும் கிடையாது, அல்லாஹ் கொடுத்தாலே தவிர, இது எல்லாத்துக்கும் மேல அல்லாஹ் தான் இருக்கிறான் அப்படின்னு நாங்க நம்புறோமே. நீ புதுசா வந்து சொல்றிய இந்த சிலைகளை விட்டு விடு என்று, நீ சொல்றதை ஏற்றுக்கொள் என்று, நீ ஹராம்னு சொல்றதை ஹராமாக்கணும், நீ ஹலால்னு சொல்றதை ஹலாலாக்கணும், இதை எப்படி நாங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? அங்கதான் பிரச்சனை. புரியுதா இல்லையா? இன்றைக்கு பல முஸ்லிம்களிடத்திலையும் அந்த காலத்தில் இருந்த, ஜாஹிலியத்தில் இருந்த அதே பிரச்சனையை தான் இன்றைக்கு முஸ்லிம்களுடைய, அவர்களுடைய மார்க்க பற்றிலையும் நம்ம பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸ்னு வந்துட்டா, ஹதீஸா இப்படி இருக்கா? சரி, இந்த ஹதீஸ் நம்ம இமாமுக்கு தெரிஞ்சிருக்காதா, நம்ம உஸ்தாதுக்கு தெரிஞ்சிருக்காதா, அல்லது நம்ம அவருக்கு தெரிஞ்சிருக்காதா, இவருக்கு தெரிஞ்சிருக்காதா? இதுக்கு வந்து அந்த இமாமு பதில் சொல்லியிருக்கிறாரு, இந்த இவர் பதில் சொல்லியிருக்கிறாரு. ஆனா அறிவாளிங்களா, பதில் யாருக்கு சொல்லுங்க? ஹதீஸுக்கு முரண்படக்கூடிய உங்க இமாமுக்கோ, உங்க முஃப்திக்கோ, உங்க ஷேக்குக்கோ சொல்லுங்க. நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுக்கு பதில் சொல்லிட்டு அதை தூக்கி போட்டுட்டு அதுக்கு ஒரு பொய்யான, தவறான, ஒரு வளைவான, ஒரு குழப்பமான விளக்கத்தை சொல்லி அதை ஒதுக்கி வச்சிருக்கீங்க. உங்களுடைய இமாம்களுடைய கூட்டுக்கு முன்னிலை கொடுக்கின்றீர்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு வழிகேடு. அல்லாஹ் பாதுகாக்கணும். புரியுதுங்களா? நம்ம யார் முன் சென்று விட்டார்களோ அவர்களை அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். யார் முன் சென்று விட்டார்களோ அவர்களை மன்னிக்க அல்லாஹ் போதுமானவன். அவர்கள் சொன்ன கருத்துக்கு அல்லாஹு தஆலா அவர்களுடைய நியத்திற்கு ஏற்ப அவர்களுக்கு கூலி வழங்குவான். புரியுதா? நம்ம அதை பற்றி சர்ச்சை பண்ண தேவையில்லை. அவர்களுடைய செய்திகளில் எது குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் உட்பட்டு தோதுவாக வந்துச்சோ அதை நம்ம ஏற்றுக்கொள்ள போறோம். ஹதீஸுக்கு என்ன விளக்கம் வந்துச்சோ அதை நம்ம ஏற்றுக்கொள்ள போறோம். ஆனா தெளிவான ஒரு ஹதீஸுக்கு மாற்றமாக ஒரு ஃபத்வா இருக்கும் பொழுது, ஒரு தீர்ப்பு இருக்கும் பொழுது, ஒரு கொள்கை இருக்கும்போது நாம் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கவனிங்க, இந்த 3வது அத்தியாயத்தினுடைய 32வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா தெளிவா எச்சரிக்கை செய்கிறான். யாரு இத்தாஅத்து ரசூல் செய்யாம, ரசூலுக்கு கீழ்ப்படியாமல் விலகி செல்கிறார்களோ, ரசூலை புறக்கணிக்கின்றார்களோ, அவர்களுடைய செயல் குஃப்ரிலே, நிராகரிப்பிலே கொண்டு போய் சேர்த்து விடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். சரி, ரசூலுக்கு கீழ்ப்படியாமல் விலகி செல்வது என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நேரடியாக இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு இது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஒருவர் அவருக்கு முன்னால் வந்த சஹீஹான, உறுதி செய்யப்பட்ட, இமாம்களிடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஹதீஸை மறுப்பாரையானால், ஒதுக்குவாரையானால் அவர் ரசூலுல்லாஹ்வை புறக்கணிப்பவராக
ஆகிவிடுவார். அந்த செயல் அவரை குஃப்ரிலே கொண்டு போய் தள்ளும். அதாவது குஃப்ர் என்பது சிறுசு பெருசு ரொம்ப பெருசு கடைசியில் ரொம்ப முத்துனதுன்னு இருக்கும். அப்போ சின்னதிலிருந்து ஆரம்பித்து கடைசியில் பெரிய குஃப்ர் வரை கொண்டு போய் சேர்த்து விடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. கவனிங்க, குல் அத்தீஉல்லாஹ வர் ரசூல் ஃபஇன் தவல்லவ் ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன். 49வது பக்கத்தினுடைய இறுதி பகுதி. நபியே கூறுவீராக, அல்லாஹுவிற்கும் தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள். சேர்த்துட்டான் அல்லாஹு தஆலா. அப்போ கீழ்ப்படிதல் என்று வரும் பொழுது ரசூலுக்கு கீழ்ப்படிங்க. ரசூல் சொன்னது குர்ஆன்ல இருக்கா, ரசூல் சொன்னது குர்ஆனுக்கு முரண்படாமல் இருக்கா, இப்படிலாம் நீங்கள் அறிவு பேசக்கூடாது. புரியுதா? ரசூலை மிஞ்சி நீங்கள் குர்ஆனை விளங்கிட முடியுமா? ரசூலை மிஞ்சி உங்களுடைய அறிவு உங்களுக்கு வழிகாட்டி விடுமா? அறவே முடியாது. நபியே கூறுவீராக, அல்லாஹுவிற்கும் தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள். ஆக நீங்கள் புறக்கணித்தால் நிச்சயமாக அல்லாஹ் நிராகரிப்பாளர்கள் மீது அன்பு வைக்க மாட்டான், அவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அப்ப இந்த வசனத்தில் நிராகரிப்பாளர்கள் என்று யாரை சொல்லப்படுகின்றது? ரசூலை புறக்கணிப்பவர்களை, ரசூலை விட்டு விலகக்கூடியவர்களை. சரி, இப்ப ரசூலை விட்டு விலகக்கூடியவர்கள் என்று சொல்லும் பொழுது அது பல படித்தரங்களை உடையது. ஒன்று என்ன, நான் முஹம்மது ரசூலுல்லாஹிற்கு ரிசாலத்துடைய சாட்சியே சொல்ல மாட்டேன், நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூலாகவே ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மறுப்பது. அது முதல் வகை. எப்படி? யூதர்கள் செய்ததை போல, நஸ்ரானிகள் செய்ததை போல, இன்னும் இஸ்லாமிற்கு வெளியில் இருக்கக்கூடிய வழிகட்ட மக்கள் செய்ததை போல. இரண்டாவது என்ன, நாங்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ்வுடைய தூதர்னு சாட்சி சொல்லுவோம், ஆனால் அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுக்கொள்ள மாட்டோம், அவங்க சொல்கிறது எல்லாத்துக்கும் நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம் என்று இருக்கக்கூடிய கூட்டம். அவர்கள் யார்? முனாஃபிக்குகளை போல. புரியுதுங்களா? இந்த முனாஃபிக் என்பவ வாயாளர் ஷஹாதா சொல்லி உள்ளத்தாளர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அவனும் பெரிய குஃப்ரில் போய் விழுந்துருவான். அடுத்தது சின்ன குஃப்ர் யாரு என்று சொன்னால் பிதஅத்துகள், அனாச்சாரம் செய்யக்கூடியவர்கள். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் மார்க்கத்தில் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதை வைத்துக்கொண்டு நம்ம எப்படி சொர்க்கத்துக்கு போயிட முடியும்? நம்ம இமாமு, ஷேக்கு, தரீக்கால உள்ள பீரு, முரீது இவங்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நம்ம சீக்கிரமாக கொண்டு போய் நம்மளை அல்லாஹ்விடத்தில் சேர்த்துரும். இதெல்லாம் நமக்கு இஸ்லாத்தில் நம்ம இன்னும் நம்மளை உறுதியாக்கும். இப்படியாக எப்படி சிலை வணங்கிகள் சிலை வணக்கத்துக்கு பேசுகிறாங்களோ அதே போல் ஆன்மீகத்துக்கு இவங்க பேசுவாங்க. யார்? இந்த சூஃபி கூட்டம், தரீக்கா கூட்டம், தர்கா கூட்டம், இவங்க மற்றவங்கெல்லாம் எப்படி பேசுவாங்க ஆன்மீகத்துக்கு? ரசூல்லா தாங்க, நம்ம அவங்கள போய் மறுக்க போகிறது இல்லைங்க, எப்படிங்க மறுக்க முடியும்? அதான் நாங்கள் வாஷது அண்ணன் முஹம்மது ரசூல்லான்னு சொல்லிட்டோமே. அதை நாங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு, அதாவது சஹாபாக்கள் ரசூல்லாக்கெல்லாம் இது தேவையில்லைங்க, எங்களுக்கு இதெல்லாம் தேவை, நாங்கள்லாம் ரொம்ப வீணானவங்க, ரொம்ப பலவீனமானவங்க அப்படின்னு பல குழப்பங்களை சைத்தான் அவங்களுக்கு போடுவோம். அதாவது அழகுபடுத்தி தான் வழிகெடுப்பான் சைத்தான். தப்பை எப்போதுமே மனுஷனை செய்ய வைக்கும் பொழுது அந்த தப்பை முதல்ல அலங்கரிப்பான், அந்த தப்பை அழகுபடுத்துவான், அதுக்கு பல வியாக்கியானங்களை சொல்லுவான். அதை மனுஷன் சரின்னு ஏற்றுக்கிட்டதுக்கு பிறகு அதுக்கப்புறமா அந்த தப்பை செய்ய வைப்பான். அப்படித்தான். புரியுதுங்களா? இங்கே தெளிவாக அல்லாஹ் சொல்லிட்டான். இந்த பாருங்க, ரசூலை விட்டு விலகி போய் நீங்கள் ஒருபோதும் ஈமானை அடைய முடியாது. ரசூலை விட்டு எப்போது நீங்கள் விலகுகிறீர்களோ அது குஃப்ரில் தான் கொண்டு போய் முடியும். சின்ன குஃப்ரோ பெரிய குஃப்ரோ எங்கேயாவது கொண்டு போய் முடியும். கடைசியில் இப்படியே சென்று கொண்டே இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும், அது பெரிய குஃப்ரிலையும் கொண்டு போய் உங்களை தள்ளிவிடும். புரியுதா? எத்தனை பேர் ஆன்மீகத்துக்காக வேண்டி இன்னும் வேற ஒரு காரணங்களுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை விட ஷேக்குகள் பின்னால், தரீக்காக்கள் பின்னால் போனாங்க. கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக போய் அவர்கள் எந்த அளவுக்கு வழிகட்டு விட்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அல்லாஹ் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கூட தரீக்கால ஒரு பெரிய கூட்டம் இருக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னும் பல விதமான குழப்பங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கல, உயிரோடு இருக்கிறாங்க, அவர்களை பற்றி நம்ம பேசினா நம்முடைய சபையில் நம்ம பேசுகிறத கேட்குறாங்க. அதே போல் மௌலூது ஓதுனா அந்த மௌலூது சபைக்கு ரசூல்லா வர்றாங்க. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் துவா கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அங்கீகரிப்பாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. நமக்கு ஏதாவது உதவி தேவைன்னா யா அல்லான்னு கூப்பிட்ற மாதிரி யா ரசூலுல்லான்னு கூப்பிட்டு நம்ம துவா கேட்கலாம். இப்படி நூற்றுக்கணக்கான குழப்பங்களை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆக சுருக்கமாக என்னவென்று சொன்னால்,
ரசூலுக்கு கீழ்ப்படியாமல் வெளியே போனால் கண்டிப்பாக அது ஒரு நாள் குஃப்ரிலே கொண்டு போய் சேர்த்து விடும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கவனிங்க, இதனால் தான் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் போது ஏற்படும் போது அல்லாஹுவின் வேதமான குர்ஆன் பக்கமும் அல்லாஹ்வின் தூதரின் வழிகாட்டல்களான சுன்னாவின் பக்கமும் ஸலஃப் சாலிஹ் திரும்பி விடுவார்கள். இதான் இப்பதாங்க நம்ம அடுத்த அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு வரோம். புரியுதுங்களா?